சோப்புடைய வாசனை. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடும்பம் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த குடும்ப தலைவர் ராஜேந்தர். ராஜேந்தருக்கு ஒரு மகனும் மருமகளும் இருந்தாங்க. மகன் ரொம்ப சோம்பேறி, ஆனா மருமக ரொம்ப புத்திசாலி. ராஜேந்தருக்கு டீயும் சமோசா கடையும் இருந்துச்சு. அதுலதான் அவர் வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவரோட மகன் லல்லன் எப்பவும் ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான். எனக்கும் ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு. என்னால முன்ன மாதிரி கடை வேலைய பார்க்க முடியல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இனிமே எனக்கு வியாபாரத்துல கொஞ்சம் கை கொடுக்கணும். ஐயோ இல்லப்பா, என்னால இதெல்லாம் முடியவே முடியாது. என்னால ஒரே இடத்துல நாள் முழுக்க நின்னுட்டு இருக்க முடியாது. நாளைக்கு நானும் உங்க கூட கடைக்கு வரேன். அங்க வந்து நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன். இல்லம்மா, நான் சொல்றது. வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. என்ன உங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு மறுப்பு தெரிவிக்காதீங்க. நானும் உங்களுக்கு ஒரு மக மாதிரி தானே. சரிம்மா, நீயும் நாளைக்கு என் கூட கடைக்கு வா. அடுத்த நாள் காலையில லல்லன் மனைவி சீக்கிரம் எழுந்து கொஞ்சம் பிரியாணி தயாரிச்சுக்கிட்டு மாமனாரோட கடைக்கு கிளம்பிட்டா. இவ என்னுடைய மருமக. இன்னையில இருந்து இவ எனக்கு உதவுவா. உங்களுக்கு சூடான சமோசா கொடுப்பா. இவ ரொம்ப நல்ல சமைப்பா. ராஜேந்தர், இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. இதை தவிர வேற ஏதாவது இருக்க சாப்பிட? ஆனா இங்க இருந்தோ பிரியாணி வாசனை வந்துகிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் பிரியாணி சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கு.